படித்ததில் பிடித்தது ஒரு குட்டி கதையை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். சார், இந்த ரோடு தாம்பரம் போகுங்களா? வார்த்தை பாதியும் வறுமை மீதியுமாக வந்து சேர்ந்த வார்த்தைகள் சட்டென திரும்பி பார்க்க வைத்தது. ஒடிசலான தேகம் உழைத்து உழைத்தே உள்ளே போன கண்கள், அடி பைப்புகளில் துவைத்து கட்டிய அழுக்கேறிய வேஷ்டி சட்டை, கையில் ஒரு பிளாஸ்டிக் பை சகிதம் ஒரு பெரியவர் நின்றிருந்தார். மறுபடியும் ஒரு முறை கேட்டார். தம்பி, இந்த ரோடு தாம்பரம் போகுங்களா? ஐயா, இது கோயம்பேடு ரோடு. ரைட் சைடு போகுது பாருங்க, அதான் கிண்டி தாம்பரம் போகிற ரோடு. எதிர்த்தாப்பில் போய் நில்லுங்க, தாம்பரம் பஸ் வரும். சரி என தலையாட்டி விட்டு எதிர்ப்புற ரோட்டில் நுழைந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் கிண்டியை நோக்கி விறுவிறுவென நடக்க துவங்கினார். ஐயா, அடுத்த பஸ் ஸ்டாப் ரொம்ப தூரம், இங்கேயே நில்லுங்க என சத்தமாக சொல்ல, இல்லை தம்பி, நான் நடந்தே போயிடுவேன் என வேகம் குறையாமல் அதே விறுவிறு நடையை தொடர்ந்தார். அட, பெருசு சொன்னால் கேட்குறாரா பாரு என சலித்து நின்ற என்னுடைய மனசாட்சி மைக்ரோ நொடியில் வெளியே வந்து உலுக்கி அவர் வறுமையை மூளையில் உறைய வைத்தது. குற்ற உணர்ச்சியுடன் அவரை துரத்தி பிடித்து, பஸ் காசு தர, பஸ்ஸில் போங்க என்ற. என்ன நினைத்தாரோ என்னவோ, ஏமாத்திட்டாங்க தம்பி, நல்லா ஏமாத்திட்டானுவ, அதான் நடந்தே ஊருக்கு போகிறேன் என்றார். யார் ஏமாத்தினாங்க? எங்கே? தாம்பரமா உங்கள் ஊர்? இல்லை தம்பி, காஞ்சிபுரம். ஒரு நிமிடம் ஆடி போய் அதிர்ச்சி விலகாமல் கேட்டேன். இப்போது காஞ்சிபுரத்துக்கா நடந்து போகிறீங்க? ஆமாண்ண தம்பி, காஞ்சிபுரத்தில் ஒரு ஹோட்டலில் க்ளீனிங் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இங்கே செக்யூரிட்டியாக வாயா 8000 சம்பளம் தரேனாங்க. அதாங்க 6 நாளைக்கு முன்னாடி தெரிஞ்சவர் கொண்டு வந்து இங்கே விட்டார். ரோகிணி ராகினி தியேட்டரில் டியூட்டி போயிட்டாங்க. போனப்புறம்தான் தெரிஞ்சுது, அது 24 மணி நேரம் வேலை தம்பி. 18 மணி நேரத்துக்கு மேலே நின்னே இருக்கணும். நைட்டு 2வது ஆட்டம் முடிஞ்சவுடன் 2 மணிக்கு மேலே தியேட்டர் படிக்கட்டில் படுத்துக்கலாம். 5 மணிக்கு க்ளீனிங் ஆளுக வந்ததும் மறுபடியும் வேலை ஆரம்பிச்சிடும். உடம்பு வலி முடியல தம்பி, அப்படியே பிச்சு தின்னுதுங்க. ஒரு நாள் பூரா வேலை பார்க்க முடியலைங்க தம்பி. டியூட்டி மாற்றி விட முடியுமான்னு கேட்டேன். வேலை கிடையாது, கிளம்புன்ட்டாங்க. 5 நாள் உழைச்ச காசையாவது கொடுங்கன்னு கேட்டால் போட்ட சோத்துக்கெல்லாம் சரியாக போச்சுன்னு சொல்லிட்டாங்க தம்பி. அதான் ஊருக்கே போய் பழைய வேலையை பார்க்கலான்னு கிளம்பிட்டேனுங்க என்று சொல்லி முடித்தவுடன் ஆத்திரமும் பரிதாபமாக, ஐயா, அவனுங்களை விடுங்க, ஒரு நிமிஷம் இருங்க, பஸ் காசு தரேன், பஸ்ஸில் போங்க என்று பணத்தை எடுத்தேன். அட விடுங்க தம்பி, இதே வேகத்தில் போனால் நைட்டு 12 மணிக்கு முன்னே ஊருக்கு போயிடுவேன். ஒரு நாள் பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வேண்டிக்கிட்டு திருப்பதிக்கு 10 மணி நேரத்தில் போயிருக்கிறேன். அதெல்லாம் சாதாரணமுங்க. என்னன்னா, நான் பூரா நின்று உழைச்ச காசை ஏமாத்திட்டானுங்க, அதாங்க தாங்க முடியல என்று மறுபடியும் நடையை தொடர, விடாப்பிடியாக இழுத்து பிடித்து கையில் இருந்த 200 அவர் கையில் திணித்தேன். ஒரு நிமிஷம் என்னை உற்று பார்த்தவர் நான் எதிர்பாராத நொடி சட்டென காலில் விழ எத்தனித்தார். அட, என்னங்கய்யா இது என அதிர்ந்து போய் அரையடி நகர்ந்து அவரது தோலை பிடித்து தூக்க கண்களில் கண்ணீருடன் கைகொப்பி நின்றார். ஐயா, இதுக்கு ஏன் அழுறீங்க? போகும்போது சாப்பிட்டுட்டு போங்க என்று கண்ணை துடைத்து கொண்டே சில அடி நகர்ந்தவர் திரும்பி வந்து, பணம் தந்ததுக்கு அலுவலை தம்பி. காலையில் ஒருத்தர்கிட்ட சார் வேலையிலிருந்து விரட்டிட்டாங்க சாருன்னு சில்லறை இல்லைப்பான்னு சொல்லிட்டாரு. அப்போ தான் புரிஞ்சுது, இந்த ஊரில் உதவின்னு கேட்டாலே பிச்சைக்காரன்னு நினச்சிக்குவாங்களோன்னு. ஆனால் கேட்காமலேயே பிடிச்சி நிறுத்தி, நீங்கள் காசு தர்றீங்களா? அதான் அடக்க முடியாமல் அழுதுட்டேன். அது சரி தம்பி, நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டவுடன் பழக்க தோஷத்தில் கோயம்புத்தூருங்க என சொல்ல எத்தனித்தவன் ஒரு நொடி யோசனைக்கு பின் அவர் கையை பிடித்து தீர்க்கமாக சொன்னேன். நானும் சென்னதாங்க. இந்த கதை ரொம்ப பிடிச்சது. படித்ததில் பிடித்த கதை இது. இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.